வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் முன்பு ஒரு காலத்தில் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ இது பிரயோஜனம் இல்லாததாக இந்த இடத்தில் இப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனமற்றவர்களாய் காணப்படுகிற நம்மை ஆண்டவர் தேடி வந்து நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி நம்மை புதுப்பித்து நம்மை பயன்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று. இன்றைக்கும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கடந்து வருகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது இது போல பிரயோஜனம் இல்லாமல் ஏதோ ஒரு மூலையிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற நம்மையும் தேவன் புதுப்பித்து தம்முடைய நாமம் மகிமைக்காக நம்மை பயன்படுத்த அவர் வல்லமையும் மகிமையும் நிறைந்த தேவனாய் காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் புதிதாய் மாறுவதாக. இப்படிப்பட்ட பழையவைகள் ஒளிந்து போகட்டும், புதிதாய் மாற நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களையும் ஆண்டவர் புதுப்பித்து பயன்படுத்துவார். God bless you. Amen. Amen.